அங்காளிகளை உரைக்க அனைமுகரும் ஐயா அங்காளிகளை உரைக்க அங்காளிகளை உரைக்க பாராளம் பூங்குழத்தி ஐயா மகாராஜா, நான் கேட்க முடியாத பொருள்களை எல்லாம் தாங்கள் தர வேண்டும். தந்தீர்களானால் நான் குறிவைப்பேன். நீ கேட்கக்கூடிய பொருள் கேளு, உன்னோட தர சாந்தால தரை மல்லிகா சந்தாத்தால் போராடிட ஐயா ஐயா சாலத்தால் தர வேண்டும், சந்தாத்தால் கோலமிடணும். அப்படியே செய்து கொடுத்து விட்டு அதோடு ஒரு நாள் சாந்திராணி தூப தீபம் போல வேண்டும் ஐயா, போல வேண்டும் ஐயா, எல்லாரோட குறி உரைக்க ஒரே ஐயா சாமிராணி தூபதீபம் போட்டு என்னுடைய குறி உரைக்க ஆரம்பிக்க போறேன். ஐயா குறி சொல்றது நான் கிடையாது, அந்த மலையாள பகவதி செக்கம்மா அந்த அம்மா வந்து தான் குறி சொல்ல போறாங்க. ஓம் சக்தி பராசக்தி அம்மா சரதேவி சரதேவி சர்வ பரிபூரணி சரதேவி சரதேவி சர்வ பரிபூரணி அகிலம் புகழ் மகர சங்காரி அரணோடு ஆடிய காளி அகிலம் புகழ் மகர சங்காரி அரணோடு ஆடிய காளி ஆடக்கம்மா வந்திருக்கம்மா அந்த மந்திர பெரும்பு எடுத்து கிடத்தில் வைத்தார். வைத்த உடனே ஒரு சொல்ல ஆரம்பிக்க போறேன். பேரும் அவள் கந்த கெருமலையா கெருமலையா அந்த குயில் எடுத்துரைக்க கெருமலையா உன்னுடைய பேரும் வல்லாரக்கண்ணன். வல்லாரக்கண்ணன் இது யாரையும் தெரியாது. இந்த ஊருக்கு வந்து சொல்லிருப்பாங்க. ஆமா, நீ உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வேற ஏதாவது சொல்லு, அதோடு மட்டுமா நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொல்லணுமா? அண்ணன் தம்பிங்க ஐயா ஐயா அருமையான குறி உரைக்க வந்த
தெரியுமா? வல்லாளக்கண்டன், ஓவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், ஓவாளக்கண்டன், இருளக்கண்டன், கண்டாதி கண்டன். நீங்க 5 பேரு. வேற என்ன தெரியுமா? உன் மனைவி பேர் தெரியுமா? தேவி நீ சோசனியால் கெலுமா தம்பி, கெலுமலா தம்பி, அந்த குறி எடுத்து கெலுமலையா. மலையாள கூடிய அவன் பேரோ விசோசன்னி. ஆமாம், பூரா விஷயம் தெரியுது. எப்படா தெரியும் பொறுத்துக்கு? அதோடு மட்டுமா உன் மனைவி எப்படி இருக்கிறா தெரியுமா? 10 மாத கர்ப்பம். என்னுடைய உரையாகப்பட்டது முடிந்து விட்டது, நான் புறப்படுகின்றேன் ஐயா என்று சொன்னார். அவருக்கு தேவைப்படுகின்ற பொருள் எல்லாம் அள்ளி கொடுங்க என்று சொன்னார். அவருடைய மனைவியோ என்ன பெரிய விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. என் மனைவியோ பிரசவ வேதனையை துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, பிரசவம் எங்க போய் பார்ப்பது? அதையும் சொல்லிட்டு போயிடுங்க. அதுவும் அருகில் இருக்க முடியாத ஐயாங்காடு. அந்த காட்டிலே பெரிய ஆலா விருட்சம். அந்த ஆலா விருட்சத்தின் அடியிலே ஒரு தாய்க்கவியாகப்பட்டவர் மருத்துவ கவி இருக்கின்றார். அவரை அழைத்திருந்தால் நல்லபடியா வேலையை முடிச்சிருவாங்க. என்னன்னு ஒண்ணு சொல்றது பயமாவே இருக்கு ஐயா. நல்ல முறையே பிரசவம் பார்த்து தாய் வேற பிள்ளை வேற ஆகிடுவாங்க. அதே வேணும், அதான் வேணும். அதான் உலகத்தை ஆளணும் அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தார். அந்த வார்த்தையை கேட்டு உலகத்துக்கு தேவைப்படுகின்ற பொருளை கொடுத்து அனுப்பினார். அனுப்பின உடனே இந்த அம்மா சென்று அங்கே தாய்க்கு உருவத்தை மாட்டம் வந்திருக்கின்றார். இந்த பெண்ணாகப்பட்டவள் இந்த விசுவாசம் பெண்ணாகப்பட்டவள் அம்மா தாஜ்மஹலா. ஐயோ என்ன செய்வான் அடி தாய்மாரே, ஐயோ என்ன செய்வான் அடி தாய்மாரே, அம்மா யாரி வைத்த மகுராடி தாய்மாரே, யாரி வைத்த மகுராடி தாய்மாரே. அடி வைத்த வலிக்குதா? ஆமா, 8 இரவந்த குடி. ஐயோ நான் எடுத்து என்ன அடி வைப்போம் என்றா தாய்மாரே, எடுத்து அடி வைப்போம் என்றா தாய்மாரே, எடுத்து என்ன அடி வைப்போம் என்றா தாய்மாரே, எடுத்து அடி வைப்போம் என்றா தாய்மாரே, என் துணையும் மகுரம்மா தாய்மாரே, எடுத்து அடி வைப்போன்னு பார்த்தா 2 துணையும் போகின்றது. அம்மா குழந்தை நீ மீறுவாம தாய்மாரே, எனக்கு விட்டா வழிமாறி யாருக்கும் கிடையாது. அம்மா இது பிள்ளை அல்ல, பிள்ளை அல்ல தாய்மாரே, இது பிள்ளை அல்ல, பிள்ளை அல்ல தாய்மாரே, பிள்ளை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஐயோ எனக்கு பிரிக்க வந்த அம்மா நோடி தாய்மாரே, சீக்கிரமா ஆயா கூட்டு சொல்லுமா. எப்படியாக அங்கே விசோசனையாகப்பட்டவள் அழுது புலந்த இந்த வல்லாளக்கென்றாகப்பட்டவன் தாய்க்கவை தேடிக்கொண்டு எங்க வருகின்றான். ஆரம்பர தோப்படியிலே தாய்க்கவையாக பாபாராயனை ஒரு 10 வயது பாலகனாக்கி அங்கே அமர்ந்திருக்கின்றான். வீரபத்த சுவாமியை இளவச்சங்கையாக்கி கையில வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஓட்டோட்டமாக ஓடி செல்கின்றான் வல்லாளக்கென்றன். அம்மா என்னுடைய மனைவியாகப்பட்டவள் பிரசவ வேதனையை துடித்துக் கொண்டிருக்கின்றாள். நாங்கள் உடனடியாக வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். எனக்கோ ரொம்ப வயதாகிவிட்டது, என்னால வர முடியாதுப்பா. அம்மா இதோ வனமாகப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றது. நாங்கள் ஏறி அமர்ந்தால் அப்படியே கொண்டு சென்று அரண்மனையில் விடுவோம். எப்படியாவது என்னுடைய பிள்ளையை என்னுடைய கையை பெற்று தாருங்கள். என் மனைவியின் பிள்ளை நலமாக இருந்துவிட்டால், குழந்தை நல்ல முறையில் பிறந்து விட்டால் தாங்கள் என்ன கேட்கின்றீர்களோ என்னுடைய நாட்டையே உங்களுக்கு எழுதி தருகின்றேன். தாங்கள் என்ன சொன்னாலும் ஒப்புக்கொள்கிறேன். அம்மா நான் அங்க வந்து கேட்கின்றேன், நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க என்ன கேட்கறீங்களோ தரேன். நான் வந்தா போதுங்கிறேன், வந்தா மட்டும் போதுங்கிறேன்.
நான் அங்கு வந்தால் நான் கேட்கக்கூடிய பொருள் அத்தனை அங்கு தர வேண்டும். என்னுடைய நாட்டிலே இல்லாத பொருட்களே கிடையாது, இல்லாத திரவியங்களே கிடையாது. நாங்கள் என்ன கேட்கிறீர்கள் அப்படியே தரமா? கண்டிப்பா தெரியும். பக்கத்துல ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் பாரு. ஆமா பேரன், அவனையும் நான் எட்டுக்கு தான் வருவேன். சரியம்மா அப்படியே வாருங்கன்னு சொல்லி அங்காள பரமேஸ்வரி தாய்க்கரையை பாவாடு ராயரை அழைக்கக்கூடிய வேலையிலே, ஓ அம்மா நான் பக்கத்தில் இருக்கும் போது பேத்தியாரே, பக்கத்தில் இருக்கும் போது பேத்தியாரே, பயப்படாதம்மா பேத்தியாரே, அம்மா பேத்தி நான் வந்துட்டம்மா, பயப்படாதம்மா பயப்படாதம்மா நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆயா இவர்களாய் வரவில்லையே, என்னை தாளாய் படுத்தோடாடி பட்டியாரே, தாளாய் படுத்தோடாடி பட்டியாரே, என்னாய் பிரியோடாடி பட்டியாரே என்றார். அஞ்ச வேண்டாம், அடே வெள்ளாக்கின்றான், நான் கேட்கும்படியான பொருளை தர வேண்டும். என்ன பொருள் வேணும் சொல்ல, எத்தனை தரேன். துப்பாக்கி வேணுமா? என்ன வேணும் தரேன். துப்பாக்கிலாம் நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? என்ன வேணும் தெரியுமா? ஒரு எண்ணெய்க்கு ஒரு கண்டோமாடா விளக்கு என்ன ஒரு குடம் வேணும். ஆமா இது உடுத்தம். அடுத்தபடியாக என்ன வேணும் தெரியுமா? அடருக்கு சூரிக்கத்தி கொண்டு வர வேண்டுமாடா, அடருக்கு சூரிக்கத்தி கொண்டு வர வேண்டுமாடா, ஆடருக்கு சூரியகத்தி ஒன்று வேணும். பாட்டி என்ன கேட்டா நான் கொடுத்துட்டோம், சூரியகத்தில ஏன் கேட்கிற? அப்பா இந்த கத்தியாகப்பட்டது பிள்ளைக்கு தொம்பு கூடி இறக்கிறோம், பெண்களுக்கு கத்தி, அதனால இதெல்லாம் கொடுத்தாலும் போய் பிரசவம் பார்க்க முடியும். இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம், இதெல்லாம் நீ வேண்டி கேட்க கூடாது. சரி 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 சரி, அதோடு மட்டுமா வேற என்ன வேணும் தெரியுமா? 19 முறம் வந்து சரி மரம் கொடுத்துட்டோம். அதோட மட்டுமா புது சட்டி வேண்டுமாடா, புது சட்டி ஒண்ணு வேணும். புது சட்டி வேணும். ஆமா கத்தி கேட்ட கொடுத்தோம், எண்ணெய் கேட்ட கொடுத்தோம், முறம் கேட்ட கொடுத்தோம். சட்டி எதுக்கு? சட்டி எதுக்கா? ஐயா அங்கே பெண்ணாகப்பட்டவனுக்கு பிரசவம் ஏற்பட்டு சொன்னா உதிரப்போக்காகப்பட்டது அதிகமா போகும். அந்த உதிரப்பை எல்லாம் கையால் எடுத்து போட முடியுமா? அதெல்லாம் சட்டியில எடுத்து ஆண்கள் தெரியாம அப்புறப்படுத்துறோம். இதெல்லாம் கேட்கலாமா? இல்ல இல்ல நீ சட்டி எடுத்து ஒரு பயமா போடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. நான் கேட்ட பொருளா கொண்டு வந்தாயா? நான் உள்ளே சென்று பிரசவம் பார்க்க போகின்றேன். எவ்வளவு சத்தம் கேட்டாலும் உள்ள வந்து பார்க்க கூடாது, ஆண்கள் எல்லாம் உள்ள வரப்படாது. அப்படி என்று தாயாகப்பட்டவள், இந்த தாய் கிழவியாகப்பட்டவள் அந்த அரமனைக்குள்ளே சென்று கதவை தாழிட்டுக் கொண்டார். தாழிட்டு வாயற்படியிலே பிழையாக இருக்கும்படியான பாவாடு ராயனை அழைத்தார். அப்பா நீயோ அகோர வீரபத்ரனும் இருவரும் சேர்ந்து வாயற்படி அருகிலே வெட்டருவால் கையிலே தாங்கி இருக்க வேண்டும். இந்த ஆனா சத்தம் கேட்டவுடனே அழித்து இது மயானமாக்கி இந்த நாட்டையே கொள்ளையிட வேண்டும். கொள்ளையிட வேண்டும். மாயவனுடைய வரப்பிரசாதம் அதன்படியே செய்ய வேண்டும். அப்படி என்று உள்ளே சென்ற தாயாகப்பட்டவள் உருவத்தை மாட்டுகின்றார். எப்படி உருவத்தை மாட்டுகின்றார்? அங்க வகல் வெந்நீரி அறம் பூண்டு நாடையதி திரிசூல கிமாரந்தி அம்பை உடுக்கை உடல் மகளையாடி பிசாசிகள் படை சூழ
வடிவெடுத்தவுடனே இந்த அலற சத்தம் கேட்டு வல்லாரக்கென்றாகப்பட்டவன் அவர் ஓட்டான் பேர் ஓடி வரா ஓடி வந்து அந்த வாசல் உள்ளே விளைகின்றான். சாமியோ இந்த 5 பேரையும் வல்லாரக்கண்ணன் அம்மக்கண்ணன் கண்ணன் இவனக்கண்ணன் இந்த 5 பேரையும் என்ன செய்கின்றார்? பால் எடுத்து வீசினார். அந்த வல்லாரக்கண்ணுடைய கோட்டை அழித்து சூடி அந்த இடத்தையே மயான கொள்ளை இருக்கின்றார். ஊரையிட்டு கொள்ளை இருக்கின்றார். அந்த குதிரை காட்டேரி அந்த பெண்ணுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த உணர்வை எல்லாம் பாரி குடிக்க அந்த உடல் காட்டேரி ஆகப்பட்டவள் இந்த படை சூழ அன்னையாகப்பட்டவள் மேல் மலையில் உள்ள கோவில் கொண்டு வருகின்றார். அந்த மயான பூமியில் இருக்கின்றார். இந்த அம்மாவுடைய இந்த வல்லாரப்பட்டம் கொள்ளையிட்ட நிகழ்ச்சியாகப்பட்டது மாசி மாதத்து சிவந்தாத்திரி என்று என் தாயாகப்பட்டவள் சிவந்தாத்திரி அமாவாசை இடத்திலே இந்த அம்பாளுக்கு வெளியிலிருந்து ஒளிகாப்பு கட்டி அவரவர் தகுதிக்கு தந்தார் போல் 10 நாட்களோ 11 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ திருவிழா வைபவம் செய்து இந்த அங்காள பரமேஸ்வரியை இந்த வல்லார கோட்டை வைத்த நிகழ்வை மயானை கோயில் திருவிழாவாக கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட இந்த அங்காள பரமேஸ்வரி அகில முகையும் மலையால் ஒருவாள்